வணக்கம். நான் டாக்டர் சதீஷ், புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் கேன்சர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஹெச்ஐவி போன்று ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்ற வைரஸ் பல்வேறு வகைகளில் நமக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸ், உடலில் இருந்து வெளியேறக்கூடிய திரவங்கள், அது கண்ணீர், எச்சில், விந்து, இந்த மாதிரி திரவங்கள் மூலமாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட் இன்ஜுரி, அந்த இப்போ ட்ரக் அடிக்ட்ஸ் நீடில்ஸை ஷேர் பண்ணுறது, ஒரே பிளேடை ஒரு ஹெப்படைட்டிஸ் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு இன்னொரு யூஸ் பண்ண அதே பிளேடை வச்சு ஷேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிஹேவியர்ஸால் அந்த வைரஸ் ஒருத்தருடைய ரத்தத்திலிருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்ஃபேக்ட் ஹெச்ஐவியை விட ஹெப்படைட்டிஸ் உடைய பரவும் தன்மை அதிகம். இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நிறைய பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் உடலுக்குள்ளேயே அமைதியாக டார்மெண்ட்டாக இருக்கும். சில வருடங்கள் கழித்து இது நாளடைவில் ஒரு மஞ்சள் காமாலையாகவோ, அதை தான் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அந்த மஞ்சள் காமாலையோடு சேர்த்து கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு வேக்சின் ப்ரிவென்டபிள் கேன்சர். அதாவது கல்லீரல் புற்றுநோய் ஹெப்படைட்டிஸ் பினால வரக்கூடிய அந்த புற்றுநோயானது ஹெப்படைட்டிஸ் வேக்சின் நம்ம போட்டோம்னா வராமலே தடுக்க முடியும். இது பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல். ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போடுறது மிகவும் எளிமையானது. 3 ஊசிகள் 0, 1 and 6 months போட்டுக்கலாம். எல்லா வயதினரும் போட்டுக்கலாம். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து ஆரம்பித்து வயதானவர்கள் வரை எல்லா வயதினரும் மிக எளிமையாக இந்த வேக்சினை போட்டுக்கலாம். இந்த வேக்சின் போடுறதன் மூலமா கல்லீரல் புற்றுநோய்ங்கிற ஒரு கொடுமையான புற்றுநோயிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். மற்ற புற்றுநோய்களை விட கல்லீரல் புற்றுநோயினுடைய சிகிச்சை மிகவும் கடினமானது. கல்லீரல் புற்றுநோயை குணப்படுத்துவதும் மிகவும் கடினமானது. இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆக்சிடென்டலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை அனைவரும் போட்டுக்கொள்வது மிகவும் அவசியம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம நாட்டினுடைய நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்லையே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட்டு ஒரு 20 வயசு தாண்டியவர்கள், அந்த காலத்தில் இந்த வேக்சின் அந்தளவுக்கு பாப்புலராக இல்லாததுனால இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரை அனைவரும் முதலில் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனை செய்து அது நெகட்டிவ்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் வேக்சின் இது வரைக்கும் போடலை அப்படின்னா உடனடியாக ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுக்கொள்ளணும். அப்படி போடுவதால் நமக்கு இந்த ஹெப்படைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய ஹெப்பாட்டிக் கேன்சர் வராமல் நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி.